ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சஃபமேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10வது கணக்கு 2 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். பப்ளிக் எக்ஸாம்ஸ் நெருங்கிடுச்சு இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு இனிமேல் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க யூனிட் வைஸாக. சரிங்களா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு உறவுகளும் சார்புகளும் யூனிட் 1. எடுத்துக்காட்டு 1.3 இது ரிப்பீட்டட் கொஷின் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பயிற்சி 1.1 வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6, 7 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். 4, 5, 6, 7 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை பார்த்துக்கோங்க. நம்ம குறித்து கொடுக்குற கொஷினை வந்துட்டு கரெக்டாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு 90% மார்க் உங்கள் கையில் இருக்குது. 1 மார்க்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்துட்டு வந்துட்டு 1.2 பயிற்சி 1.2 பேஜ் நம்பர் வந்துட்டு 10. 4, 5 வந்து இம்பார்ட்டன்ட். 4, 5 இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்துட்டு இந்த வரையறை வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அது இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 11. அடுத்துட்டு பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 14 வந்துட்டு 1.9 எடுத்துக்காட்டு 1.9 பயிற்சி 1.3 எடுத்துக்கோங்க. கொடுக்கப்பட்ட சார்பு 3வது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 10வது கொஷின் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் வந்துட்டு 17 எடுத்துக்காட்டு 1.11 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 1.15 பேஜ் நம்பர் 22 1.15 எடுத்துக்காட்டு 1.16 இம்பார்ட்டன்ஸும் அதை பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.18 பேஜ் நம்பர் 25 பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு பயிற்சி 1.4 பயிற்சி 1.4 வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஷின், 5வது கொஸ்டின், 8வது கொஷின், 9வது கொஷின், 10வது கொஷின். இது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு 12வது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம குறித்து கொடுக்குற கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் போட்டு பாருங்கள். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு 90க்கு மேலே உங்களுக்கு மார்க் வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்குது. இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. 28 பேஜ் நம்பர் 28 வந்து எடுத்துக்காட்டு 1.19 எடுத்துக்காட்டு 1.19 அடுத்து எடுத்துக்காட்டு 1.23 அப்புறம் எடுத்துக்காட்டு 1.24 அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு 2.2 இம்பார்ட்டன்ட். அடுத்து பயிற்சி 2.1 வந்துட்டு 6வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 49 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 2.11 இம்பார்ட்டன்ட். அடுத்து பயிற்சி 2.3 வந்து பார்த்திங்கன்னா 8, 9, 10 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை பார்த்துக்கோங்க. 8, 9, 10. அடுத்து பேஜ் நம்பர் வந்து 60 எடுத்துக்கோங்க. 60 வந்து எடுத்துக்காட்டு 2.27 அடுத்து எடுத்துக்காட்டு 2.29 இதையும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 61. அடுத்து 2.5 பயிற்சி 2.5 பார்த்திங்கன்னா 6வது கொஷின், 7வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் வந்து 63 வந்துட்டு 9வது கொஷின், 11வது கொஷின், 12வது கொஷின், 13, 14 இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் வந்து 65 எடுத்துக்கோங்க. 2.34 2.33 எடுத்துக்காட்டு வந்துட்டு இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து 2.36 எடுத்துக்காட்டு 2.36 பேஜ் நம்பர் 66. பேஜ் நம்பர் 67 வந்து பார்த்திங்கன்னா 2.33 பயிற்சி 2.6 வந்துட்டு பார்த்திங்கன்னா 4வது கொஷின், 5வது கொஷின், 6வது கொஷின், 7வது கொஷின், 8வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 68 எடுத்துக்கோங்க. அது 10வது கொஷின், 11வது கொஷின், 12வது கொஷின் இம்பார்ட்டன்ட். நான் வந்து பப்ளிக்னு போட்டிருப்பேன். ஏன்னா ரிப்பீட்டட் கொஷின் பேப்பரில் வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி மார்க் பண்ணது பப்ளிக்னு மார்க் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த பேஜ் நம்பர் 71 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 2.43 எடுத்துக்காட்டு 2.44 பெரும்பாலான பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்துட்டு நிறைய கொஷின் பேப்பரில் இருக்கும். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. மார்க் பண்ணி கொடுக்குறத கம்பல்சரி எல்லாத்தையுமே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நம்ம எக்ஸாம்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் நம்ம வந்து கை வச்சோன்னா இதுக்கு இதான் ஆன்சர் அப்படின்றது நம்ம கடன்னு எழுத ஆரம்பிச்சிடணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வரும். ஸோ இப்போலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 72 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.45 எடுத்துக்காட்டு 2.45 பயிற்சி 2.7 பார்த்துட்டிங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 73 எடுத்துக்கோங்க. 6, 7, 8, 9
10, 11, 12வது கொஸ்டின் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் 5 மார்க் 2 மார்க் 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்துட்டு பேஜ் நம்பர் 75ல் 2.51. அடுத்து எடுத்துக்காட்டு 2.53 பேஜ் நம்பர் 76. பேஜ் நம்பர் 77ல் பார்த்தீங்கன்னா பயிற்சி 2.8ல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 6வது கொஸ்டின் 7வது கொஸ்டின் 8வது கொஸ்டின் 77 பேஜ் நம்பர். அடுத்து பயிற்சி 2.9ல் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 82 எடுத்துக்கோங்க. 4, 5, 6 7வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்துட்டு வந்து இந்த அழகு பயிற்சியில் வந்துட்டு 8வது சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து இயற்கணிதம் 3வது சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நிறையா கொஷின்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு 5 மார்க் வந்துட்டு 3 கொஷின் கேட்குறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் வந்து 90ல் வந்து 3 எடுத்துக்காட்டு 3.3 இது இம்பார்ட்டன்ட். 3.4 இம்பார்ட்டன்ட். அடுத்து எடுத்துக்காட்டு 3.7 இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டு 3.8 இம்பார்ட்டன்ட். அடுத்து 93வது பக்கம் எடுத்துக்கோங்க. 3.9 இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டு 3.9 இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 95 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 95ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.10. அடுத்து பேஜ் நம்பர் 96ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3.11 எடுத்துக்காட்டு 3.11 இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 98 எடுத்துக்கோங்க. 3.2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இதில் எல்லா சம்முமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் மட்டும் இல்லை, நான் ஆல் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இது எல்லாமே வந்து 2 மார்க் 5 மார்க்கில் நமக்கு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. பயிற்சி 3.2ல் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் வந்து 103 எடுத்துக்கோங்க. பயிற்சி 3.5 வந்து பார்த்திங்கன்னா 4வது கொஸ்டின் 5வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 3.18 சுருக்குக. இந்த கொஷின் வந்து நிறைய கொஷின் பேப்பரில் இருக்குது, நிறைய டிஸ்ட்ரிக்ஸில். ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. பயிற்சி 3.6 பேஜ் நம்பர் வந்து 105 எடுத்துக்கோங்க. 5வது கொஷின் 6வது கொஷின் 8வது கொஷின் 9வது கொஷின் 8வது கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. சாரி 9 கிடையாது, 5, 6, 8. அடுத்து எடுத்துக்காட்டு 3.20 பேஜ் நம்பர் வந்து 106 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 3.20ல் 3வது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 107ல் பார்த்துட்டிங்கன்னா 3.21 இது ரிப்பீட்டட் கொஸ்டின், இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 108 எடுத்துக்கோங்க. 3.22 எடுத்துக்காட்டு 3.22 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் அந்த கொஷின் இருக்குது. ஸோ 3.8 பயிற்சி 3.8ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட். 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 110ல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 3.23 இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பேஜ் நம்பர் வந்துட்டு 117 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 3.36ல் வந்துட்டு இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 3.13 வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் 5வது கொஸ்டின் இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6வது கொஸ்டின் 7வது கொஸ்டின் 8வது கொஸ்டின் பேஜ் நம்பர் 119ல். அடுத்து பேஜ் நம்பர் 119ல் எடுத்துக்காட்டு 3.40 இருக்குது பார்த்திங்கன்னா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 3.13 எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3வது 4வது 5வது சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 122 எடுத்துக்கோங்க. 3.43 இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 124ல் பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் பயிற்சி 3.14ல் வந்துட்டு 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 127ஆம் பக்கத்துலேருந்து 134 பக்கத்தில் உள்ள எல்லா கிராஃபையும் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. 3.40 எடுத்துக்காட்டு 3.47 இந்த கிராஃப் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். கிராஃப் வந்துட்டு எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த 134வது பக்கம் வரையும், ஏன்னா நமக்கு 8 மார்க் கொஷின் இல்லையா, இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ வந்துட்டு அதை கண்டிப்பாக நம்ம எல்லாமே பார்த்துக்கணும். அடுத்து வந்துட்டு பேஜ் நம்பர் 147 பயிற்சி 3.17ல் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் அடுத்து 6வது கொஸ்டின் அடுத்து 7வது கொஸ்டின் இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு பேஜ் நம்பர் 149ல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.63 இம்பார்ட்டன்ட். அடுத்து 151 பேஜ் நம்பர் 151 பயிற்சி
3.18 பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின் 5வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 4, 5 இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 154 பேஜ் நம்பர் வந்து 154 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 3.68, எடுத்துக்காட்டு 3.69, எடுத்துக்காட்டு 3.70 பேஜ் நம்பர் 155, 3.70 பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி வந்துட்டு 3.20 வந்து பார்த்தீங்கன்னா 5, 6, 13 இம்பார்ட்டன்ட் குறிச்சிருக்கேன். பட் இதில் 1 மார்க் அப்படின்றதுனால நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அடுத்து வடிவியல் 4வது லெசன் 4வது சாப்டர் பேஜ் நம்பர் 172 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4.9, 4.9 எடுத்துக்காட்டு 4.9, எடுத்துக்காட்டு 4.10 பப்ளிக் கொஸ்டின் இப்போல்லாம் இருக்குது. ஸோ 4.11 174 பேஜ் நம்பர் 174ல் 4.11 இம்பார்ட்டன்ட். அடுத்து பயிற்சி சம் வந்து பார்த்திங்கன்னா 4.1 பேஜ் நம்பர் வந்துட்டு 176 எடுத்துக்கோங்க. 7வது சம், 10வது சம், 11வது சம், 12வது சம், 13வது சம் அது இம்பார்ட்டன்ட். தேற்றம் வந்துட்டு நீங்கள் எல்லாமே படிச்சுக்கணும் சரிங்களா. தேற்றம் வந்துட்டு இது கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு எந்த தேற்றம் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ 5 மார்க்கில் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லா தேற்றத்தையுமே நம்ம படிச்சுக்கணும். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. 2வது தேற்றம் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்துட்டு தேற்றம் 3 இதையுமே வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த தேற்றம் 4, தேற்றம் 4மே நான் குறிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்குது ரிப்பீட்டடாக. 185 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 185 வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்ட 4.17 இம்பார்ட்டன்ட். அடுத்து 4.18 இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 186 இதில் டயக்ராம்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 4.19 பார்த்தீங்கன்னா இந்த சம் இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டு 4.19. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி சம் வந்துட்டு 4.2ல் 12வது 13வது சம் இம்பார்ட்டன்ட் குறிச்சிக்கோங்க. அடுத்து 14, 15, 16 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து தேற்றம் 5 அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, டைம் ரொம்ப கம்மி. எடுத்துக்காட்டு 4.20 பார்த்தீங்கன்னா இந்த சம் இம்பார்ட்டன்ட் 4.20. அடுத்து எடுத்துக்காட்டு 4.21, 4.22, 4.23 பயிற்சி சம் 4.3 பேஜ் நம்பர் 193 எடுத்துக்கோங்க. 2வது, 3வது, 4வது சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து 6வது, 7வது, 8வது இது 3மே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு பேஜ் நம்பர் 200 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 4.29, 4.30 பேஜ் நம்பர் 200ல் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் வந்து 201 வந்து பார்த்திங்கன்னா 4.31 எடுத்துக்காட்டு டயக்ராம் போட்டு பாருங்கள். அடுத்துட்டு பயிற்சி 4.4 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2வது சம், 3வது சம், 6வது சம், 7வது சம், 10வது சம், 13வது சம், 14வது சம் இம்பார்ட்டன்ட் போட்டு பாருங்கள். அடுத்து பேஜ் நம்பர் 206ல் 15, 16 இது 2ம் இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த அழகு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்துட்டு 208 எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 5, 6, 7, 8, 9, 10 இந்த சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஆயத்தொலை வடிவியல் சாப்டர் 5 பேஜ் நம்பர் 216ல் வந்துட்டு எடுத்துக்காட்டு 5, எடுத்துக்காட்டு 5.6, எடுத்துக்காட்டு 5.7. அடுத்துட்டு பயிற்சி 5.1ல் பார்த்தீங்கன்னா 218 பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8 இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். அடுத்து 219ல் பார்த்தீங்கன்னா 9வது சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் வந்து 226 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 5.15, எடுத்துக்காட்டு 5.16. பேஜ் நம்பர் 227ல் பயிற்சி 5.2ல் பார்த்தீங்கன்னா 9வது சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 228ல் வந்துட்டு 10, 11, 12, 13 இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 230 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 5.20, பேஜ் நம்பர் 231 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 5.22, எடுத்துக்காட்டு 5.24 பார்த்துக்கோங்க. அப்புறம் எடுத்துக்காட்டு 5.27 பேஜ் நம்பர் வந்து 233. அப்புறம் எடுத்துக்காட்டு 5.28 பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 234ல் எடுத்துக்காட்டு 5.29 இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 5.3 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 237 6வது சம், 8வது சம், 9வது சம், 11வது சம், 12வது சம், 14வது சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. கடகடன் குறிச்சிட்டே வாங்க. பேஜ் நம்பர் வந்துட்டு 242ல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயிற்சி 5.4ல் வந்துட்டு
6 to 12 சம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எல்லாமே பார்த்துக்கோங்க. 6லேருந்து 6, 7, 8, 9, 10, 11, 12 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. இதில் அழகு பயிற்சி பேஜ் நம்பர் வந்துட்டு 244 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்டு சம் 245 வந்துட்டு 3வது சம், 5வது சம், 9வது சம், 10வது சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து முக்கோணவியல் 6வது சாப்டர் பேஜ் நம்பர் 253 எடுத்துக்காட்டு 6.7. அப்புறம் 6.8 பேஜ் நம்பர் வந்து 254. எடுத்துக்காட்டு 6.11 இம்பார்ட்டன்ட். 6.11. அடுத்து எடுத்துக்காட்டு 6.14 இம்பார்ட்டன்ட். அடுத்து எடுத்துக்காட்டு 6.16 இம்பார்ட்டன்ட். 6.16. அப்புறம் எடுத்துக்காட்டு 6.17 இம்பார்ட்டன்ட். ஸோ பயிற்சி 6.1 பயிற்சி 6.1ல் பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8, 9, 10 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 263 எடுத்துக்காட்டு 6.23 இம்பார்ட்டன்ட். நம்ம குறித்து கொடுக்குற கொஷினை கரெக்டாக ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 6.24 எடுத்துக்காட்டு 6.24 பேஜ் நம்பர் 264 எடுத்துக்காட்டு 6.25 இம்பார்ட்டன்ட். அடுத்து பயிற்சி சமத்துக்கும் 6.2 பேஜ் நம்பர் 266வது பக்கத்தில் 5வது சம் 6வது சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 267வது பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6.28 எடுத்துக்காட்டு. அடுத்து 268வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 6.29 எடுத்துக்காட்டு 6.30 இம்பார்ட்டன்ட். அடுத்து பயிற்சி சம் 6.3 பாருங்கள் பேஜ் நம்பர் 269 3வது கொஷின் 5வது கொஷின் 6வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து எடுத்துக்காட்டு 6.31 இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டு 6.32 இம்பார்ட்டன்ட். அடுத்து எடுத்துக்காட்டு 6.33 இம்பார்ட்டன்ட். அடுத்து பயிற்சி சம் எடுத்துக்கோங்க 272 பேஜ் நம்பர் ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்துட்டு பேஜ் நம்பர் வந்துட்டு 273 வந்து பார்த்திங்கன்னா 4வது சம் 5வது சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து அழகு பயிற்சியில் பாருங்கள் பேஜ் நம்பர் 275 வந்து பார்த்திங்கன்னா 6வது 7வது 8வது 9வது சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து அளவியல் 7th சாப்டர் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு உங்கள் புக்லேயோ நோட்ஸ்லேயோ நீங்கள் குறிச்சதை மார்க் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு சாப்டராக ஒவ்வொரு நாளைக்கு போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. பயிற்சி 7.1 அதில் பேஜ் நம்பர் வந்து 290 4வது 6வது 9வது 10வது சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 292 பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7.18 இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 296 வந்துட்டு 7.22 எடுத்துக்காட்டு 7.22 இம்பார்ட்டன்ட். அடுத்து பயிற்சி 7.2 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 298 2வது கொஷின் 5வது கொஷின் 8வது கொஷின் 9வது கொஷின் 10வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 300 எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு 7.26 சரிங்களா. அடுத்து பேஜ் நம்பர் வந்துட்டு 301 பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7.27 எடுத்துக்காட்டு 7.28 இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 7.3 வந்துட்டு ஆல் சம் இம்பார்ட்டன்ட்னு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லா கொஷினுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த கொஷின் வேணால் வரலாம் 5 மார்க் 2 மார்க்கில். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே மஸ்ட் படிச்சுக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் வந்து 303 பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டு 7.31 இம்பார்ட்டன்ட். அடுத்து பயிற்சி 7.4 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் வந்து 305 வந்து பார்த்தீங்கன்னா 4வது கொஷின் 5வது கொஷின் 6வது கொஷின் 7வது கொஷின் 8வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து அழகு பயிற்சி எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 306 வந்து பார்த்தீங்கன்னா 4வது இம்பார்ட்டன்ட். 307 வந்து பார்த்தீங்கன்னா 5, 6, 8, 9, 10 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து புள்ளியலும் நிகழ்தகவும் பேஜ் நம்பர் 314 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 8.4 எடுத்துக்காட்டு 8.5 315. அப்புறம் எடுத்துக்காட்டு 8.6 ரிப்பீட்டட் கொஷின் இதை பார்த்துக்கோங்க 316. அடுத்து பேஜ் நம்பர் 318 பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 8.9 எடுத்துக்காட்டு 8.10 319. அடுத்து எடுத்துக்காட்டு 8.12 பேஜ் நம்பர் 320. எடுத்துக்காட்டு 8.13 இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் 321. எடுத்துக்காட்டு 8.14 இம்பார்ட்டன்ட். அடுத்து பயிற்சி சம் பார்த்துங்க 8.1 வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 8 இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 10வது சம் இம்பார்ட்டன்ட் 323 பேஜ் நம்பர். அடுத்து பயிற்சி 8.2 வந்து பார்த்திங்கன்னா 5வது சம் இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் வந்து 325.
பேஜ் நம்பர் 326 வந்து பார்த்திங்கன்னா 6வது 7வது 8வது சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து 8.17 பேஜ் நம்பர் வந்துட்டு 327 எடுத்துக்காட்டு 8.17 இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. குறித்து கொடுக்குற எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான், எதையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். 331 எடுத்துக்காட்டு 8.20 பார்த்திங்கன்னா இதில் இது இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து எடுத்துக்காட்டு 8.22. அடுத்து பயிற்சி சம் 8.3 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 334 5 6 இம்பார்ட்டன்ட். அடுத்து 335 பார்த்திங்கன்னா 8வது இம்பார்ட்டன்ட். 13 14 இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 339 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 8.29. அடுத்து எடுத்துக்காட்டு 8.31 பேஜ் நம்பர் 340. எடுத்துக்காட்டு 8.32 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 341. பயிற்சி எடுத்துக்கோங்க. 8.4 வந்து பார்த்திங்கன்னா 7வது சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 342 எடுத்துக்கோங்க. 10வது 11வது 13வது 14வது சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து 1 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. அழகு பயிற்சியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 344 2வது 3வது 6வது சம் 10வது சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 345 பார்த்திங்கன்னா 12வது சம் இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நம்ம முக்கியமான சம்ஸ் எல்லாமே நம்ம குறிச்சாச்சு. ஸோ 1 மார்க்ஸ் வந்து எல்லாமே கம்பல்சரி படிச்சுக்கோங்க. கிராஃப் ஜாமெண்ட்ரி எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம குறித்து கொடுத்த 2 மார்க் 5 மார்க்கில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் கண்டிப்பாக நமக்கு ரிப்பீட்டட் கொஷின் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னையிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.